பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையை கொடுக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது அவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார்னு சொல்லி. இந்த இடத்துல கர்த்தர் வெறுக்கிற காரியம் எது, கர்த்தர் விரும்புகிற காரியம் எது என்று சொல்லி 2 காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது. அவர் எதை வெறுக்கிறார், யாருக்கு எதிராளியாக இருக்கிறான்னு சொன்னால், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யாரை அதிகமாய் நேசிக்கிறார், யாருக்கு அவர் கிருபை கொடுக்கிறான்னு சொன்னால், அவருக்கு முன்பதாக தாழ்மையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமைப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தானியேல் புஸ்தகத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, நேபுகாத் நேச்சாருக்கு முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ அதிகமாய் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய், உன்னை உண்டாக்கினவருக்கு முன்பதாக நீ ஒன்றுமே இல்லை, உன்னை நீ தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பை கொடுத்து விட்டார். ஆனால் கொஞ்ச நாள் நன்றாக இருந்து ஒரு 12 மாதம் கழித்து மீண்டுமாக அவருக்குள்ளே பெருமை வருகிறது. அவர் நினைக்கிறார், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்காக, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன் அரண்மனையை குறித்து தன்னை குறித்தவர் பெருமை பாராட்டுகிறார். என்ன நடந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? அந்த நேரத்திலே அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மனுஷர்கள் அவரிடத்தில் துரத்தி விட்டார்களாம். அதாவது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு புத்தி பேதலித்த ஒரு மனுஷனாக, ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு மனுஷனாக அவர் மாறிப்போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காடுகளிலே மிருகங்களைப் போல புல்லை மேய்ந்தார். எப்பொழுது மீண்டுமாக அவர் உயர்த்தப்படுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் தான் எல்லாமே, உன்னதமானவர் தான் இந்த உலகத்தை மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர் என்பதை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் உணர்ந்த பொழுதுதான் மீண்டுமாக அவருக்குள்ள அவருடைய புத்தி திரும்ப வருகிறது. அவருடைய அந்த ராஜ்ய கலை மீண்டுமாக திரும்ப வருகிறது. அவர் மீண்டுமாக குணமாக்கப்படுகிறார், மீண்டுமாக ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். எப்பொழுது தன்னை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்தினாரோ அப்பொழுதுதான் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு எல்லா விஷயத்திலையும் கர்த்தருடைய இரக்கம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் எல்லோருமே கர்த்தருடைய கிருபைக்காக நாம் எதிர்பார்க்கிறவர்கள் தான், அங்கலாய்க்கிறவர்கள் தான். ஆனால் அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது. கர்த்தருடைய கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே கிருபை குறித்து அதிகமாய் பேசின மனுஷன் தாவீது தான். அந்த தாவீது எப்படியாய் கர்த்தரிடத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான்னு சொன்னால், எல்லாவற்றிலையும் தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாக, எல்லாவற்றிலையும் தன்னை கர்த்தருக்கு முன்னதாக தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால கர்த்தருடைய கிருபையை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட கர்த்தருக்கு முன்னதாக எல்லாவற்றிலையும் நாம் உயர்த்தப்படும் பொழுது, மனுஷர்கள் நம்மை பாராட்டும் பொழுது, மனுஷர்கள் நம்மை குறித்து பெருமையாய் பேசும் பொழுது நாம் தாழ்மையின் சிந்துள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரை, எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே, உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறபடியினாலே தான் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்னதாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். எனவே நாம் கர்த்தருக்கு முன்னதாக தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே
அப்பா ஸ்தோத்திரம், கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே உமக்கு உண்பதாக நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற அந்த சுபாவம் உள்ளவர்களாக தகப்பனே எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே உம்மை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஆண்டவர் உம்மை எங்களுக்கு எதிராளியாய் மாற்றுகிற இந்த பெருமையின் சிந்தைகளை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.